இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருள், ப்ரான் நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு பெப்பர் தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். நல்லா பெசரி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா தனியாக மேலேயும் நம்ம சேர்க்குற அந்த இதுவும் இப்போ அரிசி மாவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க மாட்டேன், அரிசி மாவு தான் நான் சேர்ப்பேன். நீங்கள் அது வேணாலும் சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு அரிசி மாவு அதையும் இப்போ மேலாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும், அப்போ தான் நல்லா நமக்கு வரும். கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஊறி நல்லா வெந்து வரும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் வேக வைக்காமல் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஊறிடுச்சு, 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சட்டியை வச்சு ப்ரான் எடுத்து போடுறோம். கொஞ்சம் நல்லா சட்டியை காய விட்டு போடணும். நான் பேன்னால் ஒட்டாது, ஆனால் நீங்கள் வந்து சட்டியிலேயே இப்போ வந்து செஞ்சிங்கனாலும், சட்டியில் செஞ்சிங்கனாலும் அந்த ஃப்ரை பேனில் அப்பையும் நீங்கள் வந்து நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போடணும். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் உதிரி உதிரியாக. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. கொஞ்சம் ஊறினா தான் அதே மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு செய்யும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து பெரிய ராட்டை விட சின்ன ராட்டு போட்டு செஞ்சால் தான் நல்லா வேகும். பெரிய ராட்டுங்கும் போது வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ நம்ம வந்து தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் செய்யணும். இது வந்து சின்ன ப்ரான்னால் நான் வந்து அதிலேயே போட்டு அப்படியே ஊற வச்சு செஞ்சுட்டேன். இது மாதிரி நல்லா வேக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா இது மாதிரி நல்லாயிருக்கும். பெரிய ப்ரான்னா, இது வந்து குட்டி ப்ரான் தானே, அதனால் வந்து இந்த எண்ணெயிலேயே வெந்துடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணுமே. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்லா வேகுது. இப்போ நமக்கு தெரியும் எது வெந்திருக்கு வேகலைன்னு. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு வேகாதது திருப்பி போடணும். இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ எல்லாமே ஈஸி குக்கிங் வீடியோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் என் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.